உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதன்மைக்கும் முன்னணிக்கும் முன்னோடியாக இக்காலம் அக்காலம் மட்டுமின்றி முக்காலமும் முழுதுமறிந்த மூதறிஞராக, நெபுலா முதல் நெப்டியூன் வரையுள்ள ஆச்சரியங்களை அறிந்துள்ள அறிவியல் ஆசானாக, அகிலத்தின் அனைத்து அரசியல் நிகழ்வுகளையும் நினைவில் கொண்டுள்ள நிகழ்கால சதா அவதானியாக, ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா திகழ்கிறார். புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அல்லவையை அழித்து நல்லவையை நடைமுறைப்படுத்தும் மகிஷாசூர மர்தினியாக, மாநிலம் போற்றும் மக்களின் முதல்வராக, அகிலமே துதிக்கும் அன்னையாக, புத்தாக்க திட்டங்களை புதியதாக படைத்து புரட்சிக்கு வித்திட்ட புரட்சி தலைவியாக, இல்லாமை இல்லா நிலையை எல்லோருக்கும் ஏற்படுத்த 8வது வள்ளலாக, எளியோர் வறியோர் என வாரி வழங்கும் பொன்மன தலைவியாக, உலகம் உள்ளவரை மக்களின் உள்ளங்களில் தெய்வமாக போற்றப்படும் மனிதருள் மாணிக்கமாக, மழலைகள் மாதர்கள் என மக்கள் அனைவரும் மனம் நெகிழ அழைக்கும் அம்மாவாக திகழ்கிறார். மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தகைமையுடன் தீட்டிய திட்டங்களால் தமிழகத்திற்கு பெருமை பெறச் செய்த புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களை கண்டு மாற்றாருக்கு பொறாமையால் அவர்களுக்கு ஏற்பட்டது சிறுமை குணத்தால் அவர்கள் சொல்வதெல்லாம் பொய்மை உரைப்பதால் அவர்களிடம் இல்லை உண்மையாய் உழைப்பதால் உலகில் உயர்கிறது புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் மேன்மை திறன் கண்டு வியக்கும் ஆன்றோர், சான்றோர், பெரியோர், பெற்றோர், நல்லோர் என அனைவரும் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களை போற்றுகின்றனர். அயோடின் குறைபாடால் ஏற்படும் முன்கழுத்து கடலை நோய், மனச்சிதைவு, கற்பதில் குறைபாடு, சமனற்ற மூளை செயல்பாடு, உடல் வளர்ச்சி குன்றுதல், கருச்சிதைவு, குழந்தை இறப்பு அல்லது இறந்து பிறத்தல், செவிடு மற்றும் வாய் பேச முடியாமை, தைராய்டு சுரப்பியின் செயல்திறன் குறைதல் போன்ற நோய்களை கட்டுப்படுத்தும் வகையில் திட்டங்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களிடம் அமோக வரவேற்பை பெற்றுள்ள அம்மா உப்பு பற்றிய விவரங்களை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. பொதுமக்கள் மலிவு விலையில் வாங்கி பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு உப்பு நிறுவனம் உற்பத்தி செய்கின்ற 3 வகை உப்புகளான அம்மா அயோடின் கலந்த தூள் உப்பு, அம்மா இருவித செறிவூட்டப்பட்ட உப்பு மற்றும் அம்மா குறைந்த அளவு சோடியம் உள்ள உப்பு ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 11/6/2014 அன்று தொடங்கி வச்சாங்க. அம்மா உப்பு பற்றிய விவரங்களையும், விற்பனை நடவடிக்கைகள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகள், புதிய பரிசோதனை கூடம், அயோடின் கலந்த கல் உப்பின் உற்பத்தியை அதிகரிப்பது உள்ளிட்ட தகவல்களையும் விரிவாக பார்க்கலாம். பொதுமக்கள் மலிவு விலையில் வாங்கி பயன்பெறும் பொருட்டு தமிழ்நாடு உப்பு நிறுவனம் உற்பத்தி செய்கின்ற 3 வகையான உப்புகளான அயோடின் கலந்த தூள் உப்பு, இருவித செறியூட்டப்பட்ட உப்பு மற்றும் குறைந்த அளவு சோடியம் உள்ள உப்பு என்ற 3 வகை அம்மா உப்புகளின் வெளிச்சந்தை விற்பனையை 11/6/2014 அன்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். அயோடின் கலந்த தூள் உப்பு 10 ரூபாய்க்கும், இருவித செறிவூட்டப்பட்ட உப்பு 20 ரூபாய்க்கும், குறைந்த அளவு சோடியம் உள்ள உப்பு 21 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாடு உப்பு நிறுவனம் ஒன்று மட்டுமே இந்திய அளவில் மாநில அரசுக்கு சொந்தமான உப்பு உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள அரசு நிறுவனமாகும். பொன்மன தலைவி செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக முதன்முறையாக பொறுப்பேற்ற 1991ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவிலேயே முதன்முறையாக இரும்பு சத்து செறிவூட்டப்பட்ட உப்பு உற்பத்தியை தமிழ்நாடு உப்பு நிறுவனம் தொடங்கியது. புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா 2வது முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற 2001ஆம் ஆண்டில் இருவித செறிவூட்டப்பட்ட உப்பு அறிமுகம் செய்யப்பட்டது. 2012ஆம் ஆண்டு தமிழ்நாடு உப்பு நிறுவனம் முதன்முறையாக மிக உயர்ந்தபட்ச உற்பத்தியாக 1,78,675 டன் உப்பு உற்பத்தி செய்துள்ளது. உப்பு உற்பத்தியினை 3 லட்சம் டன்னுக்கு உயர்த்திட கூடுதலாக 2200 ஏக்கர் நிலப்பரப்பினை மேம்படுத்தி உற்பத்தி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு உப்பு நிறுவனம்
தொழிற்சாலைக்கு உகந்த உப்பு, செறிவூட்டப்பட்ட உப்பு உற்பத்தி மற்றும் விற்பனையில் ISO தரச்சான்றிதழ் பெற்றுள்ளது. தமிழ்நாடு உப்பு நிறுவனம் இந்திய தர நிர்ணய ஆணையம் நிர்ணயித்துள்ள IS என்ற தர நிர்ணய அளவின்படி அயோடின் கலந்த உப்பினை உற்பத்தி செய்து பொது விநியோக திட்டத்திற்கு விநியோகம் செய்து வருகிறது. மேலும் 2012ஆம் ஆண்டு தரமான அயோடின் கலந்த உப்பு உற்பத்திக்காக ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அமைப்பிடமிருந்து சான்றிதழ் பெற்றுள்ளது. தமிழ்நாடு உப்பு நிறுவனம் அதன் உற்பத்தி பொருட்களின் தரத்தினை மேம்படுத்த மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து எல்லா வகையான உப்புகளும் கடுமையான தரக்கட்டுப்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. இதற்காக தொழிற்கூடத்தில் உரிய வசதிகளை கொண்ட பரிசோதனை கூடம் நிறுவப்பட்டுள்ளது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு அயோடின் கலந்த கல்வுப்பை இந்தியாவிலேயே மிக குறைந்த விலையில் 1 கிலோ 3 ரூபாய் 50 பைசாவுக்கும், அயோடின் கலந்த தூள் உப்பை 6 ரூபாய்க்கும் பொது விநியோக திட்டத்தின் மூலமாக விநியோகம் செய்கிறது. அம்மா உப்பிற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு உள்ளதால் தமிழ்நாடு உப்பு நிறுவனம் அனைத்து மாவட்டங்களுக்கும் மொத்த விற்பனை விநியோகஸ்தர்களை நியமனம் செய்து நவம்பர் 2014 வரை சுமார் 1700 டன் விற்பனை செய்துள்ளது. தமிழ்நாடு உப்பு நிறுவனம் அயோடின் கலந்த கல் உப்பு கிலோ 8 ரூபாய்க்கு வெளிச்சந்தையில் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருகிறது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிமுகப்படுத்திய செறிவூட்டப்பட்ட உப்பு, இரும்பு சத்து கலந்த உப்பு, அயோடின் கலந்த உப்பு, தொழிற்சாலைகளுக்கு உகந்த உப்பு ஆகியவற்றின் தகவல்கள் குறித்த விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாடு உப்பு நிறுவனம் இரும்பு சத்து கலந்த உப்பினை உற்பத்தி செய்வதற்கான இயந்திரத்தினை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியின் போது 1987ஆம் ஆண்டு நிறுவி தற்போது மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியில் உப்பு உற்பத்தியில் முன்னோடி நிறுவனமாக திகழ்கிறது. தமிழ்நாடு உப்பு நிறுவனம் ஹைதராபாத்தில் உள்ள தேசிய ஊட்டச்சத்து மையம் உருவாக்கிய அளவீட்டின்படி இருவித செறிவூட்டப்பட்ட உப்பினை 1991ஆம் ஆண்டு முதல் உற்பத்தி செய்து தமிழக அரசின் மதிய உணவு திட்டத்திற்கு வழங்கி வருகிறது. துவக்க காலத்தில் இரத்த சோகை நோயினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருந்த மாவட்டங்களான தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நீலகிரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கு மட்டுமே இரும்பு சத்து கலந்த உப்பு வழங்கப்பட்டு வந்தது. பின்னர் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் அம்மா உப்பு விற்பனை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உப்பு நிறுவனம் அயோடின் கலந்த அத்தியாவசிய உணவுப் பொருளாக பொது விநியோக திட்டத்தில் வழங்குவதற்கான அரசின் உத்தரவினை பெற்று வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களிடையே அயோடின் கலந்த உப்பின் நுகர்வு சதவீதத்தில் ஏற்றம் ஏற்பட்டுள்ளது. உப்பினை உற்பத்தி செய்வதில் இருவிதமான முறைகள் கையாளப்படுகின்றன. ஹைதராபாத்தில் உள்ள தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் வரையறுத்துள்ள அளவின்படி உற்பத்தி செய்யப்படுகின்ற இருவித செறிவூட்டப்பட்ட உப்பில் உணவுக்கேற்ற ஃபெரஸ் சல்பேட் நுண்ணூட்ட காரணியாக பயன்படுத்தப்படுகிறது. கனடா நாட்டில் இயங்கும் மைக்ரோ நியூட்ரியன்ட் இனிஷியேட்டிவ் வரையறுத்துள்ள அளவின்படி உற்பத்தி செய்யப்படுகின்ற இருவித செறிவூட்டப்பட்ட உப்பில் என்கேப்சுலேட்டட் ஃபெரஸ் ஃபியூமரேட் நுண்ணூட்ட காரணியாக பயன்படுத்தப்படுகிறது. இருவித செறிவூட்டப்பட்ட உப்பு தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநில மதிய உணவு திட்டத்திற்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆண்டொன்றுக்கு சுமார் 2500 டன் வீதம் இருவித செறிவூட்டப்பட்ட உப்பு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு உப்பு நிறுவனம் உலகளாவிய அயோடின் உப்பு திட்டத்தில் தீவிர பங்கெடுத்துள்ளது. இந்நிறுவனம் உற்பத்தி செய்யும் உப்பு தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களில் அமைந்துள்ள ரசாயன தொழிற்சாலைகளால் தரமுடையதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் தொழிற்சாலைக்கு உகந்த உப்பிற்கு பெரிய அளவில் சந்தை வாய்ப்புகள் உள்ளன. தமிழ்நாடு உப்பு நிறுவனம் தனது விற்பனை நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி செறிவூட்டப்பட்ட உப்பினை தமிழ்நாட்டிற்கு வழங்குவதோடு மட்டுமல்லாமல் ஆந்திரா, கேரளா மற்றும் கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் விநியோக ஆணையை 2011-2012 நிதியாண்டில் பெற்றுள்ளது. மேலும் அம்மா உப்பினை டெல்லி, குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அயோடின் குறைபாடுகளால் உருவாகும் நோய்கள்
அம்மா உப்பு பயன்படுத்துவதனால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அம்மா உப்புகளின் விற்பனை குறித்தும் உப்பு உற்பத்தி செய்யப்பட்ட பின்னர் கிடைக்கும் பிட்டான் எனப்படும் கழிவு நீரிலிருந்து புரோமின் என்ற உப வேதிப்பொருள் தயாரிக்கப்படும் விவரங்கள் பற்றியும் தொழிலாளர் நல நடவடிக்கைகள் உள்ளிட்ட தகவல்களையும் இப்போ பார்க்கலாம். முன்கழுத்து கழலை, உடல் மற்றும் மன வளர்ச்சி தடைப்படுதல், கற்பதில் குறைபாடு, கருச்சிதைவு, குழந்தை பிறந்தவுடன் இறந்து விடுதல், மனச்சிதைவு, செவிடு மற்றும் வாய் பேச முடியாமை, மாறுகண், தைராய்டு சுரப்பியின் செயல்திறன் குறைதல் ஆகிய நோய்கள் அயோடின் குறைபாட்டால் ஏற்படுகின்றன. அயோடின் கலந்த அம்மா உப்பு இந்த நோய்கள் வராமல் தடுக்கிறது. இருவித செறிவூட்டப்பட்ட அம்மா உப்பு இரும்புச்சத்து குறைவினால் வரும் இரத்த சோகை நோய் வராமல் தடுக்கிறது. குறைந்த அளவு சோடியம் உள்ள அம்மா உப்பு அயோடின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் உலக குழந்தைகள் அவசர நிதியம், இந்திய உப்புத்துறை, மாவட்ட நிர்வாகங்கள் மற்றும் தமிழக அரசின் சுகாதாரத்துறை ஆகியவற்றின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய அளவிலான விழிப்புணர்வு நடவடிக்கைகளின் பலனாக தமிழகத்தில் அயோடின் கலந்த உப்பின் விற்பனை தற்சமயம் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. உப்பு உற்பத்தி செய்யப்பட்ட பின்னர் கிடைக்கும் பிட்டான் எனப்படும் கழிவு நீரிலிருந்து புரோமின் எனப்படும் உப வேதிப்பொருள் தயாரிப்பதற்காக தமிழ்நாடு உப்பு நிறுவனம் சவுத் இந்தியா புரோமின் அண்ட் அலைட் கெமிக்கல்ஸ் என்ற தனியார் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை ஏற்படுத்தியுள்ளது. இதன்படி ஆண்டொன்றுக்கு சுமார் 8 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டப்படுகிறது. தமிழ்நாடு உப்பு நிறுவனம் தனது விற்பனை நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி செறிவூட்டப்பட்ட உப்பினை தமிழ்நாட்டிற்கு வழங்குவதோடு மட்டுமல்லாமல் ஆந்திரா, கேரளா மற்றும் கர்நாடகம் ஆகிய மாநிலங்களின் விநியோக ஆணையை 2011-12 ஆண்டு பெற்றுள்ளது. தமிழ்நாடு உப்பு நிறுவனம் தனது உற்பத்தி பொருட்களின் தரத்தினை மேம்படுத்தும் வகையில் சர்வதேச மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து கண்காணிப்பு நிறுவனத்தின் உதவியுடன் தலா ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் 2 நவீன பரிசோதனை கூடங்களை வாலி நோக்கத்திலும் சென்னை தலைமை அலுவலகத்திலும் நிறுவியுள்ளது. இப்பரிசோதனை கூடத்தில் அதன் உற்பத்தி பொருட்களை பரிசோதிப்பதோடு மட்டுமல்லாது செறிவூட்டப்பட்ட உப்பு உற்பத்திக்காக பெறப்படுகின்ற வேதிப்பொருட்களின் தரமும் பரிசோதிக்கப்படுகிறது. அயோடின் கலந்த கல் உப்பின் உற்பத்தியை பெருக்கும் விதமாக கெயின் என்ற தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் புதிய இயந்திரங்களை நிறுவ உள்ளது. கெயின் நிறுவனம் 90 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இயந்திரங்களை வழங்கிட இசைவு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மாதம் 3000 டன் அளவிற்கு அயோடின் கலந்த கல் உப்பு உற்பத்தி செய்திட இயலும். தமிழ்நாடு உப்பு நிறுவனம் தொழிலாளர் நலத்தில் அக்கறை கொண்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், தேநீர் மற்றும் பிஸ்கட் ஆகியவற்றை தொழிலாளர்கள் பணிபுரியும் இடங்களில் வழங்குதல் மற்றும் பாதுகாப்பு சாதனங்களான கருப்பு மூக்கு கண்ணாடி, பூட்ஸ் ஆகியவற்றை சூரிய வெப்பத்திலிருந்து காக்கும் பொருட்டு உப்பளப் பணியில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சட்டப்படியாக வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் தமிழ்நாடு உப்பு நிறுவனம் தொழிலாளர்களின் உடல் நலனை பேணும் பொருட்டு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மருத்துவ முகாம்களை நடத்தி வருகின்றது. கடந்த 2012-13 ஆண்டில் தொழிலாளர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக புதியதாக 5 குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் 35 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ளது. இதன் மூலம் நல்ல சுகாதாரமான குடிநீர் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு உப்பு நிறுவனத்தின் நிர்வாகிகள் மற்றும் அம்மா உப்பு விற்பனையாளர்கள், தொழிலாளர்கள் ஆகியோர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. அம்மா உப்பு பொதுமக்களின் நலனுக்காக சுகாதாரமாகவும் தரமானதாகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் ஆர்வமுடன் அம்மா உப்பை கேட்டு வாங்கி செல்கின்றனர். இதுவரை 12 டன் அளவிற்கு உப்பு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அம்மா உப்பில் இரும்பு சத்து மற்றும் அயோடின் சத்து கலந்த அம்மா உப்பு பயன்படுத்துவதால் உடல் நலத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் கடந்த 11/6/2014 அன்று அம்மா உப்பு திட்டத்தை 3 வகையான உப்புகளை வெளி மார்க்கெட்டில் விற்பதற்காக அறிமுகப்படுத்தினார்கள். முதலாவதாக ரிஃபைன் ஃப்ளோ சால்ட். இந்த உப்பை பயன்படுத்தும் போது மூளை வளர்ச்சிக்கும் மற்றும் கழுத்துக்கலலை போன்ற நோய்கள் வராமல் இருப்பதற்கு இந்த உப்பை பயன்படுத்துவார்கள். இரண்டாவதாக டபுள் ஃபோர்ட்டிஃபை சால்ட். இது அயன் மற்றும் அயோடின் கலந்த உப்பு. இந்த உப்பை பயன்படுத்தும் போது இரத்த சோகை போன்ற நோய்கள் வராமல் இருக்கும். மூன்றாவதாக
லோ சோடியம் சால்ட்டு, அதாவது இதில் உப்புத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இரத்த கொதிப்பு, அதாவது பிளட் ப்ரெஷர் இருக்கிறவர்கள் இந்த உப்பை பயன்படுத்தும் போது பிளட் ப்ரெஷர் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாடு சால்ட் கார்ப்பரேஷன் மூலம் வாலி நோக்கத்தில் மட்டும்தான் அம்மா உப்பு திட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வெளி மார்க்கெட்டில் கிடைக்கிற உப்பு ரேட்டை விட நாங்கள் கொடுக்குற உப்பு பாக்கெட்டின் விலை மிக குறைவாக இருப்பதால் அதிகமான மக்கள் வாங்கி பயனடைகிறார்கள். இதன் மூலம் அருகில் உள்ள தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறது. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய அம்மா அவர்களுக்கு தமிழ்நாடு சால்ட் கார்ப்பரேஷன் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு உப்பு நிறுவனம் வாலி நோக்கத்தில் அம்மா உப்பு 3 வகையான உப்புகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டிலே இங்கே தமிழ்நாடு சால்ட் கார்ப்பரேஷன் வாலி நோக்கத்தில் தான் முதல் முறையாக அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அம்மா அவருடைய முழு முயற்சியால் இதை ஏற்படுத்தி கொடுத்த அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அதிகமாக பலன் பெறுகிறார்கள். ஒரு மாதம் ஒன்றுக்கு 1000 டன் உற்பத்தி செய்து வெளி மார்க்கெட்டுகளுக்கு நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அம்மா உப்பு நல்லா இருக்குது, எந்த ரிமார்க் இல்லை, விரும்பி நல்லா வாங்கிட்டு போகிறாங்க. மொத்தம் எங்களுக்கு 3 ப்ராடக்ட் இருக்குது, 3மே நல்லா போயிட்டுருக்கு. 10 ரூபா உப்பும் 20 ரூபா உப்பும் நல்லா போயிட்டுருக்கு. போட்டோலேருந்து நல்லா ரன்னிங்கில் இருக்குது, எந்த ஃபால்ட்டும் கிடையாது. கஸ்டமர் இருந்து நல்லா மூவ் நல்லா வைக்கிறோம். அம்மா உப்பு கோயம்புத்தூரில் நல்ல முறையில் விற்பனை ஆகிறது. இந்த உப்பு நோயாளிகளுக்கும் சர்க்கரை வியாதிகளுக்கும் நல்லா இதாக இருக்குது. இந்த உப்பில் பொட்டாசியம் அதிகமாகவும் குளோரைடு கம்மியாக இருக்குது. அதனால மக்கள் இது ரொம்ப விரும்பி இல்லத்தரசிகள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அம்மா உப்பை ஏற்படுத்தி கொடுத்த மக்கள் முதல்வர் அம்மாவுக்கு நன்றி. பள்ளி செல்லும் மாணவர்கள், மகளிர் மற்றும் பொதுமக்களிடையே பரவலாக காணப்படுகின்ற இரும்பு மற்றும் அயோடின் சத்து குறைபாடுகளை களையும் பொருட்டு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிமுகப்படுத்திய உப்புகளை மலிவு விலையில் பெற்று பயனடைந்துள்ள நுகர்வோர் உளமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அம்மா உப்பு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கெல்லாம் மிகவும் நல்லதா இருக்குது. அதனால இந்த உப்பு கொடுத்த அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சக்கரை இருக்கிறவங்களுக்கும் கைகள் வலி முட்டு வலி இருக்கிறவங்களுக்கும் இந்த உப்பு யூஸ் பண்ணா மிகவும் உதவியா இருக்குங்க. எல்லா உப்பையும் விட நம்ம அம்மா உப்பு தரமா இருக்குதுங்க. விலையும் மிக குறைவாகவும் இருக்குதுங்க. அம்மா அவர்களுக்கு அம்மா உப்பு கொடுத்ததுக்கு மிகவும் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இது லோஸ் ப்ரைஸாகவும் இருக்கு, தரமும் குவாலிட்டி நல்லா இருக்கு. இது மெயினாக ஹார்ட் பேஷண்ட்டுக்கு இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த உப்பு எனக்கு மட்டும் இல்லை, என் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதை ஏற்படுத்தி கொடுத்த மக்கள் முதல்வர் எங்கள் அம்மா அவங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கெமிக்கல் எதுவும் ஆட் ஆகாமல் இருக்கு. மாமியார் மாமனாருக்கு இதை யூஸ் பண்ணுறோம். இது தரமாகவும் இருக்கு, விலையும் குறைவாக இருக்கு. இதை ஏற்படுத்தி கொடுத்த மக்கள் முதல்வர் அம்மாவுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி. சாதாரணமாக கடையில் வாங்குகிற உப்புகள்லாம் கொஞ்சம் கருப்படைஞ்ச மாதிரி இருக்கும், அழுக்காகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அம்மா உப்பு வெண்மை நேரத்தில் நல்லாவும் இருக்குது, நல்லாவும் தரமானதாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு தரமான உப்பை அறிமுகப்படுத்திய அம்மா அவர்களுக்கு எங்கள் நன்றி. ஏன்னா அம்மா உப்பு சுத்தமாகவும் தரமானதாகவும் இருக்குது. அயோடின் கலந்துருக்கிறதுனால உடல் நலத்துக்கு மிகவும் நல்லது. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உப்பை அறிமுகப்படுத்திய அம்மாவுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா உப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு வர எலும்பு உபாதைகள்லாம் இல்லாமல் சுத்தமான உப்பாக, அயோடின் கலந்து சுத்தமான உப்பாக இருக்குது. பெண்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. மிக மிக நன்றி அம்மாவுக்கு. இந்த உப்புனால பெரியவங்க குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. 2வது குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்குது. இதனால் மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் பொதுமக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அயோடின் உப்பை யூஸ் பண்ணுறதுனால எங்களை போல ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி ஞாபக சக்தி இருக்கு. அயோடின் உப்பை அறிமுகப்படுத்திய அம்மா அவர்களுக்கு மாணவர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் அம்மா உப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த உப்பிலே அயோடின் சக்தி நிறைந்திருப்பதனால் குழந்தைகளுடைய அறிவுத்திறன் மேம்படுவதற்காகவும் கழுத்து கடலில் ஏற்படுகின்ற நோய்கள் தீரவும் இந்த உப்பு ஆறது பயன்படுகிறது. இந்த உப்பு நியாய விலைக்கடை மூலமாக குறைந்த விலையிலே அனைவரும் கிடைக்கின்ற வகையிலே தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த அம்மா உப்பு திட்டத்தை வழங்கிய மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் எப்பவுமே டெய்லி அம்மா உப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். விலையும் குறைவாக இருக்குது, தரம் நல்லா இருக்குது, சுவையாக இருக்குது சமைக்கிறதுக்கு. மற்ற உப்பை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது. கலரும் பார்த்திங்கன்னா நல்லா வெண்மையாக இருக்கும் மற்ற உப்பு பார்க்கும்போது.
அம்மா உப்பு தான் நாங்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்திட்டு வரோம். அம்மா உப்பு வந்து சுவையாகவும் இருக்குது, ஆரோக்கியமாகவும் இருக்குது, விலை குறைவாகவும் இருக்குது. முன்னாடியெல்லாம் உப்பெல்லாம் வந்து தெருவுலையும் மார்க்கெட்டில் இல்லை சந்தையில் போகும்போது தெருவில் கொண்டு வந்து வரவங்கள்ட்ட உப்பு வாங்குவோம். இப்போ அம்மாவோட உப்பு வந்த ஒருபாடு தரமாக இருக்கிறதுனால அது இங்கே வாங்கிக்கிறப்ப பாக்கெட்டுகள்லையே அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போ அம்மா உப்பு வந்து 3 ரகத்தில் வந்துருக்குது. நல்ல சத்தாகவும் இதாகவும் இருக்கும். இதை வாங்கி சாப்பிடவும் எங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்குது, இதாக இருக்குது. இதை கொண்டு வந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. உப்பு வந்து வெளி மார்க்கெட்டை விட இங்கே வந்து நல்லா தரமாகவும் சுத்தமாகவும் இருக்குது. இந்த உப்பை வந்து அம்மா உப்பில் 3 விதமாக வந்து உப்பு கொண்டாந்து வச்சுருக்காங்க. இது வந்து உபயோகப்படுத்தி பார்த்ததில் ரொம்ப நல்லாவும் இருக்குது. திட்டத்தை கொண்டு வந்த அம்மா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அம்மா உப்பு வந்து மற்ற உப்பை விட குவாலிட்டி வைஸும் டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கு. குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கறதுக்கு வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுனால நாங்கள் எந்த வித பயமும் இல்லாமல் கொடுக்குறோம். இந்த ப்ராடக்ட் வந்து அம்மா எங்களுக்கு கொடுத்ததுக்கு சீப்பான ரேட்டில் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் வந்து அம்மா உப்பு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற உப்போட இது நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது. மற்ற உப்பு வாங்குறப்ப பயமாக இருக்குது, அயன் அயோடின்லாம் இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது அம்மாவே கொடுக்குறனால நல்லா இருக்குது, நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை கொடுத்ததுக்கு அம்மாவுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள அம்மா உப்பு பற்றிய பல்வகை விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.